الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பல பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஆழ்ந்த கவலை என்னவென்றால், தோல் வரை உயர்ந்து விட்டால் நாம் என்ன சொன்னாலும் அவருடைய காதுல கூட விழவில்லை. எதையோ ஒன்றை பறிகொடுத்ததை போன்று ஒரே சிந்தனையில் இருக்கின்றான். எதை யோசிக்கின்றான் என்று தெரியவில்லை. அப்படியே அந்த செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்றிலேயே அவன் இருக்கின்றான். நல்ல விஷயங்கள் எவ்வளவு சொன்னாலும் அது அவனுடைய இதயத்தில் இடம் பிடிப்பதே இல்லை. தொழுகைக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அதை அவர்களுடைய இதயம் உள்ளே ஏற்பதே இல்லை. எது சொன்னாலும் கேட்பதில்லை என்ற மிகப்பெரிய கவலை இன்றைய பெற்றோர்களை வாட்டி வதைக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான்: وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَنْ سَبِيلِ اللَّهِ. அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம், இறையச்சத்தின் பக்கம் இதயங்கள் வந்துவிடக் கூடாது, அவர்களை ஷைத்தானின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களை எல்லாம் வழிகெடுப்பதற்காக வேண்டியே வீண் வேடிக்கைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். வீண் வேடிக்கைகளை அவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ஏன்? இதற்கு என்ன காரணம் என்றால், வழிகெடுக்க வேண்டும், வழி தவற வேண்டும் என்பதுதான். வயத்தகிதஹா ஹுசுவா, இதையெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக, விளையாட்டாக, வேடிக்கையாக, கேளிக்கையாக அவர்கள் இதையெல்லாம் வாங்குகிறார்கள், உபயோகப்படுத்துகிறார்கள். உலாயிக லஹும் ஆதாபும் முஹீன், இப்படிப்பட்டவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கை செய்கிறார். கணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா எதை பற்றி சொல்கிறான் என்று தலை சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மார்க்க சட்ட வல்லுனர் என்ற பெயரை பெற்ற ஒரு சஹாபி, அவர்களிடத்தில் அபு ஸஹ்பா அல் பிக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை ஓதி விளக்கம் கேட்கிறார்கள். வீண் விளையாட்டுகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை எச்சரிக்கை செய்கின்றானே, அது எதை குறிக்கிறது என்று கேட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லஹு, எவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்று 3 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டு சொன்னார்கள்: ஹுவல் கினா, அதுதான் இசை கருவிகள். மியூசிக்கை கேட்டு கேட்டு நேரான வழியின் பக்கம் அவர்களுடைய சிந்தனை தடுக்கப்பட்டு இருக்கிறது. நேரான எந்த விஷயத்தை சொன்னாலும் அவர்களுடைய மண்டையில ஏறாது. இதற்கு என்ன காரணம் என்றால், அதுதான் இசைக்கருவிகள். இதே கருத்தை தான் ரஈசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இதே போன்று தாபீன்களை எடுத்துக்கொண்டால் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்,
மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அம்ர் இப்னு ஷுஐப், அலி இப்னு பதீமா போன்ற, அல் ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இசை கருவிகளை பயன்படுத்துவதை அல்லாஹ் தஆலா வன்மையாக இந்த வசனத்தில் கண்டிக்கின்றான் என்று கூறுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்து இறங்கிய பின்னணி என்ன, அதை பார்த்தால் கூட நாம் அழகாக விளங்கிக் கொள்ளலாம். அந்நதுர் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு வன்மம் பிடித்த ஒரு மனிதன் இருந்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அவனுக்கு நபி அவர்கள் மீது எந்த அளவிற்கு விரோதம், குரோதம், வன்மையும் அவன் கொண்டிருந்தான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் அவன் போட்டியாக ஒன்றை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அதுக்கு போட்டியாக அதே மாதிரி செஞ்சு காமிப்பான். அங்கு சென்று விடாதீர்கள் என்று சொல்வார். எதளவிற்கு என்றால், அவன் பாரசீக நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தான். அங்கு சென்று சில புத்தகங்களை, சில கதை புத்தகங்களை படித்துவிட்டு அந்த பாரசீக மன்னர்கள் ருஸ்துமை பற்றி, இஸ்பந்தர் என்ற அரசரை பற்றி எல்லாம் சில கதைகளை படித்துவிட்டு மக்காவிற்கு வந்து அமர்ந்து கொண்டு, நீங்கள் யாரும் முஹம்மதிடத்தில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உங்களுக்கு சில கதைகளை சொல்கிறார், நான் அதை விட சிறந்த கதைகளை சொல்கிறேன் என்று ருஸ்தும் மன்னனை பற்றி, இஸ்பந்தர் என்ற மன்னனை பற்றி எல்லாம் கதை சொல்லிவிட்டு சொல்வார், முஹம்மது அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆது சமூக கூட்டத்தினருடைய கதையை விட இது சிறந்த கதை என்பதாக போட்டிக்கு பேசுவார். இந்த விஷமி செய்த இன்னொரு வேலை என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பித்தால் அனைவர்களும் அப்படியே சொக்கி நின்று கேட்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு போட்டியாக அவன் இன்னொரு வேலையை செய்தார். இதே போன்று அந்த கதைகளை சொல்லிட்டு என்ன சொல்வான் தெரியுங்களா, அதை விட சிறந்தது இது என்றார். இவன் விஷயத்தில் தான் இன்னொரு வசனமும் இறங்கியது. அது என்ன, ஒய்தா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவனிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் சொல்லுவான் திமிரா, காலு சமீஅ கத் சமீஅனா, அதெல்லாம் கேட்டுட்டோம், என்ன சொல்றீங்கன்றதெல்லாம் எங்க காதுல கேட்டுச்சு. லவ் நஷாஉ லகுல்னா, நாங்க நினைச்சா கூட இந்த மாதிரிலாம் நாங்களும் சொல்லுவோம். இவர் முஹம்மது அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால், லவ் நஷாஉ லகுல்னா, நான் நினைச்சா நான் கூட பேசுவது மாதிரி என்று போட்டியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டார். இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பாடை, இசைக்கருவிகளோடு இயக்கக்கூடிய ஒரு பாடகியை விலை கொடுத்து வாங்கி வந்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி காமிச்சா இவன் என்ன பண்ணுவான், இந்த பாடகியை அழைத்து வந்து யாராவது இஸ்லாத்தை தழுவுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டா போதும், இவன் என்ன செய்வான், அவர்கிட்ட போய் பேசி அவரை கூட்டு வந்து இந்த பாடகியிடத்தில் ஒப்படைத்து அந்த பெண்ணை, பாடகி பெண்ணை பார்த்து சொல்வான், இவருக்கு நீ உணவூட்டி மதுவூட்டி உன் பாடலை பாடி மகிழ்வூட்டி இவரை எப்படியாவது இஸ்லாத்திற்கு சென்று விடாமல், நல்ல விஷயங்களை கேட்டு விடாமல் நீ உன்னுடைய பாடலை பாடி அவரை மதிமயங்க செய்து நீ இஸ்லாத்தை விட்டு அவரை தடுத்து நிறுத்திவிடு என்று சொல்வார். இவனை குறித்துதான் அல்லாஹ் தஆலா வமினன் நாசி, மக்களில் சிலர் இருக்கிறார்கள், மையஷ்தரி லஹவல் ஹதீஸ், விலை கொடுத்து வீண் வேடிக்கைகளை வாங்கி வந்து லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸில் நபி அவர்கள் கூறிய செய்தி வருகிறது, அல் கினாஉ யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்பி, பாடல்கள், இசை கருவிகள், மியூசிக்குகள் இதயத்தில் நயவஞ்சகத்தை உண்டாக்குகிறது. எப்படிப்பட்ட வார்த்தை! நாம இன்னைக்கு அசால்ட்டா பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மியூசிக் அப்படியே இந்த வாலிபர்களுடைய இதயத்தை அப்படியே அது ஆட்படுத்தியிருக்கிறது. சினிமா பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, அது இது, இந்த நாட்டு பாட்டு இல்ல, உலகத்துல உள்ள எல்லா நாட்டு பாட்டும் கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் இது எவ்வளவு பெரிய பாதிப்பை இதயத்தில் ஏற்படுத்துகிறது சற்றும் சிந்திப்பதில்லை. நிஃபாக் என்றால் என்ன? இஸ்லாத்தை விட்டு அவனை அப்படியே வெளியில் கொண்டு சென்று விடும். இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை அவன் நிறுத்த ஆரம்பிப்பான். முனாஃபிக் என்றால் யார்? தோற்றத்தில் முஸ்லிமாக இருப்பான், இதயத்தில் இஸ்லாம் இருக்காது. தோற்றத்தில் முஸ்லிமாக இருப்பான், ஆனால் அவன் இதயத்தில் இஸ்லாம் என்றோ சென்று விட்டது. பெயரளவில் முஸ்லிமாக இருப்பான், இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை வெறுக்க ஆரம்பித்து விடுவான். தொடர்ச்சியா யார் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ,
இசைக்கருவிகளை, அந்த மியூசிக்குகளை யார் கேட்டுட்டே இருக்கிறாங்களோ இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவங்களை தொழிலுக்கு கூட்டு வரவே முடியாது. இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை பிடிக்காது என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்க கூடியவர்களை பார்த்தால் கூட அவன் வெறுப்பான். இவங்களாம் பழங்காலத்து முஸ்லிம்கள் அப்படின்னு வெறுப்பான். அப்படிப்பட்ட சொற்கள் அவனுடைய நாவில் இருந்து வெளிப்படும். அவனுடைய இதயத்தையும் அவனுடைய மூளையையும் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் கொண்டு சென்று விடுவான். எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி சொல்கிறது, மனிதனுடைய மூளையை அப்படியே கெடுத்து குட்டிச்சோலாக ஆக்கிவிடும் இந்த மியூசிக். சாதாரணமானதல்ல. மனிதனுடைய சிறப்பு என்ன? மற்ற படைப்புகள் அனைத்தை விட மனிதன் சிறந்தவன். எதை வைத்து? அவனுடைய அறிவாற்றலை வைத்து, அவனுடைய மூளையை வைத்துதான், அவனுடைய சிந்தனை திறனை வைத்துதான், அவனுடைய அறிவாற்றலை வைத்துதான் மனிதன் மற்ற மிருகங்களை விட தலை சிறந்தவனாக ஆகுகிறான். ஆனா இந்த மியூசிக் என்ன செய்யும் தெரியுங்களா? எதிலே அந்த மனிதனுக்கு சிறப்பு இருக்கிறதோ அந்த அறிவை அப்படியே மழுங்க செய்துவிடும். படிப்புல ஆர்வம் இருக்காது, அதை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். தாய் தந்தைகள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அவர்களுடைய சொல்லை கேட்க வேண்டும் என்ற புத்தி கூட இருக்காது. காரணம் என்ன? எப்ப பாரு சினிமா பாட்டு. அவனுடைய மூளையை கெடுத்து விடும். அந்த மூளைதான் இவனை பெரிய சிறந்தவனாக, மற்ற மிருகங்களை விட சிறந்தவனாக ஆக்கியது. ஆனால் இவன் என்றைக்கு அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சானோ, என்னைக்கு மியூசிக்கை கேட்க ஆரம்பிச்சானோ, அவன் அறிவு கட்டத்தனமாக ஆகிவிடுவான். மற்ற மிருகங்களை விட கேடு கட்டவனாக ஆகிவிடுவான். அறிவையும் சிந்தனை திறனையும் முற்றிலுமாக அழித்துவிடும். மனிதனுடைய சிறப்பு எதை வைத்து? அறிவை வைத்து. சிங்கம் இருக்கிறது, காட்டுக்கு ராஜா என்று சொல்கிறோம். சிங்கம் காட்டுக்கு ராஜா. எதை வைத்து? அதனுடைய துணிச்சலை வைத்து, அதனுடைய வீரத்தை வைத்து சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம். ஆனால் மனிதன் யார் தெரியுமா? தன்னுடைய அறிவாற்றலை வைத்து சிங்கத்தை கூட தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறான். யானையை பார்க்கின்றோம், தன்னுடைய பலத்தால் அது பிரமாண்டமாக காட்சியளிக்கிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய அறிவாற்றலால் அந்த யானையை கூட வேலை வாங்கலாம். அந்த காலத்துல எல்லாம் யானை தான் என்ன செய்யும்? பெரிய பெரிய மரங்களை தூக்கிட்டு போகும். இப்ப அதை விட மனிதன் பெரிய அறிவாற்றல். யானை என்ன மரத்தை தூக்கிச்சு, அதை விட பல பன்மடங்கு கனமுள்ள பொருட்களை கிரேன் மூலமா மனுஷன் தூக்குறான். இப்படி அறிவாற்றல். பறவை ஆகாயத்தில் பறந்தது. மனிதன் எவ்வளவு சிறந்தவன் தெரியுமா? தன்னுடைய அறிவாற்றலால் மனிதன் ஆகாயத்தில் பறக்கிறான். எப்படி பறக்கின்றான்? பறவை பறக்கணும்னு நினைச்சா கூட தன்னுடைய ரெக்கையை என்ன செய்யணும்? ஆட்டிக்கொண்டே இருக்கணும். அது சும்மா இருந்தா பறக்க முடியாது. ஆனால் மனிதன் பறக்கிறான் விமானத்தில். விமானத்தினுடைய ரெக்கை ஆடுதா? ஆடுறதே தெரியாது. மனிதன் விமானத்தில் பறக்கிறான், எந்த அசைவும் இல்லை. சில பேர் புதுசா முத ஏரோப்ளைன்ல போறவங்க பயந்துருவாங்க. ஏரோப்ளைன் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு, போதா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு அசைவு இருக்காது. ஒரு ஓவியன் விமானத்தில் அமர்ந்து ஓவியம் வரைய வேண்டும் என்றால் அவன் வரைந்து விடலாம், எந்த ஒரு அசைவும் இருக்காது விமானத்தில். பறவை பறக்கிறது என்றால் அசைக்க வேண்டும் ரெக்கைகளை. ஆனால் மனிதன் தன்னுடைய அறிவாற்றலால் விமானத்தில் எந்த அசைவும் இல்லாம பறக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இந்த மூளையின் மூலமாக கிடைக்கிறது. அந்த மூளையை அப்படியே மழுங்க செய்யக்கூடியதுதான் இசை. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மூளையை எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா, மூளையினுடைய பிற்பகுதி மனிதனுடைய நினைவாற்றல். அதனாலதான் பின்னாடி பேக் சைட்ல அடிபட்டுச்சுன்னா என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு மறதி உண்டாயிரும், மறந்துடுவாங்க. முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க. மனிதனுடைய முற்பகுதி அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் மனிதனுடைய மூளையினுடைய முற்பகுதியில் இருக்கிறது. பிற்பகுதி நினைவாற்றலை கொண்டது. மூளை பார்க்கறது ஒன்றுதான் இருக்கும், ஆனால் அந்த நினைவாற்றல் பிற்பகுதியில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய இடம் இருக்கு தெரியுங்களா? உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சின்ன குரானை வைக்கணும்னா கூட செல்ஃபில் என்ன செய்யணும்? செல்ஃபில் இடம் வேணுமா இல்லையா? முழு குரானை மனனம் செய்து விடுவார்கள். முழு குரான் அவருடைய மூளையில் இருக்கும். அதுக்கு குரான் மனப்பாடம் பண்ணிட்டாரு, அதனால கொஞ்சம் இடம் பெருசா வேணும். மூளையில் அப்படி அல்ல. பார்ப்பதற்கு அந்த பிற்பகுதி சிறியதாக இருக்கலாம், ஆனால் முழு குரானை அங்கு வைக்கலாம். அவ்வளவு பெரிய நினைவாற்றலை அல்லாஹ் தஆலா அந்த மூளையில, அவ்வளவு பெரிய பிளேஸ் இருக்கு, இடம் இருக்கு.
இந்த முற்பகுதி சிந்திக்கக்கூடிய ஆற்றல், புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் மூளையினுடைய முற்பகுதி. அதனாலதான் சஜிதால நெற்றியை வைக்க வேண்டும். ரப்பே, நாங்கள் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் சரி, எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை ஆற்றல் வந்தாலும் சரி, அனைத்தையும் நீ கொடுத்தவன் ரப்பே. அந்த சிந்தனை ஆற்றல்களை உனக்குடைய காலடியில் வைத்து விடுகின்றோம் என்றுதான் சஜிதா செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மூளை எப்படி படைச்சிருக்கான்னா, நம்முடைய உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய வலது பகுதி வேலை செய்யணும்னா இடது பக்கம் இருக்க மூளை வேலை செய்யும், இடது பக்கம் வேலை செய்யணும்னா வலது பக்கத்தில் இருக்க மூளை வேலை செஞ்சுதான் வேலை செய்யும். கணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு அழகாக படைக்கின்றார். ஒவ்வொரு உறுப்பும் செயல்படக்கூடிய அந்த அந்த ஜங்ஷன் என்கிற மூளையில தான் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் மூளையில் ஒரு பகுதி இருக்கிறது. கண் செயல்பட வேண்டுமா, மூளையில அதுக்கு ஒரு பகுதி எல்லாம் வச்சிருக்காங்க. இப்படி காது கேட்க வேண்டுமா, அதற்கென்று மூளையில் ஒரு பகுதி. கையை அசைக்கணுமா, கை விழுந்துருச்சுன்னு, கை விழுந்துருச்சு, கால் விழுந்துருச்சு அப்படின்னா மூளையில் ஒரு பகுதி செயல் இழந்து விட்டது. இப்படி நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல்படுவதற்கென்று, அதை செயலில் கொண்டு வருவதற்கென்று மூளையில ஒவ்வொரு பகுதி எல்லாம் ஒதுக்கியிருக்கான். இந்த உடல் உறுப்புகளிலேயே அல்லாஹ் தஆலா ரொம்ப இடத்தை எந்த உறுப்புக்கு ஒதுக்கியிருக்கான் தெரியுங்களா? மூளையில ஒரே ஒரு உறுப்புக்கு பெரிய இடத்தை ஒதுக்கியிருக்கான். எதுக்கு தெரியுங்களா? நாவுக்கு. ஆராய்ச்சி சொல்கிறது, இந்த நாக்கு பாக்குறதுக்கு சின்னது, ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மூளை ரொம்ப வேலை செய்யணும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அல்லாஹ் தஆலா மூளையில நிறைய இடத்தை ஒதுக்கியிருக்கான். அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் படைத்த அந்த மூளை. இது எல்லாத்தை விட ரொம்ப ஆச்சரியமானது எது தெரியுங்களா? இந்த மூளை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கிரகித்துக் கொள்ளும். ஒரே நேரத்தை பல விஷயத்தை இந்த மூளை தனக்குள் செய்தியை எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, பல விஷயங்களை அதுல உள்ள ஏற்றலாம், பல வழிகளில் ஏற்றலாம். இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஏற்றலாம், மொபைல்ல நம்ம எதாவது வச்சிருக்கோம் அதையும் ஏற்றலாம், பென் டிரைவ்ல வச்சிருக்கோம் அதையும் ஏற்றலாம். இப்படி பல வழியில ஆனா அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஹார்ட் டெஸ்க்னு ஒண்ணுதான் இருக்கும். பல வழிகளில் செய்தி அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகுது. இதே போன்று மூளை என்பது எப்படிப்பட்டது என்றால், அந்த மூளைக்குள் தரவுகள், செய்திகள் பல விதத்தில் செல்லும். எப்படி? பார்க்கும் பொழுது ஒரு செய்தி உள்ள போகும், தொட்டு பார்த்தா உடனே ஒரு செய்தி உள்ள போகும், நைஸா இருக்கா இல்லையா செய்தி உடனே உள்ள போயிடும். கேட்பதின் மூலமாக செய்தி உள்ளே செல்கிறது, சிந்திப்பதின் மூலமாக பல விஷயங்கள் உள்ளே செல்கிறது. இப்படி மனிதனுடைய மூளை பல விதத்தில் தகவல்களை சேர்த்துக் கொள்கிறது. இதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சில சமயங்கள் மூளை எந்த அளவிற்கு செய்திகளை அறிந்து கொள்ளும் என்றால், நினைச்சே இருக்க மாட்டோம், ஆனா அது செய்தியை உள்ள எடுத்துக்கும். எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம வெளியூர் பயணத்துல போய்கிட்டே இருக்கோம். ஒரு ஊர் திருச்சின்னு வச்சுக்கிறீங்களேன், திருச்சிக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு யோசிக்கும் போது எதை பார்ப்போம்? அந்த கல் வெட்டு இருக்கும், அது வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்தவனே இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் தூரம் 38 கிலோமீட்டர் பார்த்த பிறகு, ஒரு 2 கிலோமீட்டர் போன பிறகு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, திருச்சிக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 38 கிலோமீட்டர்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் வந்துட்டோன்றதையும் சேர்த்து மூளை கிரகிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கல்வெட்டுல 38 எந்த கலர்ல எழுதி இருக்குன்னு கேட்டா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எந்த கலர்ல எழுதி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கல, அதை நினைக்காமலேயே மூளை கிரகிச்சு. அது பச்சை கலர்ல எழுதிருச்சு, ரெட் கலர்ல எழுதிருச்சு. அந்த கல் நின்றுட்டு இருந்துச்சா இல்ல, சில சமயம் கல் ஊழ்ந்துருக்கும். 38 எழுதி இருந்துச்சு, ஆனா கல்லு நிக்கல, படுத்து கிடச்சு சொல்லுவோம். எல்லாவற்றையும் சொல்லும். அந்த கல்லுடைய சைஸ் எத்தனை அடி இருக்கும்? ஒரு 3 அடி இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான், ஆனால் பல விஷயங்கள் உள்ளே செல்கிறது. இந்த மியூசிக்கும் இந்த மூளைக்கும் சம்பந்தம் இருக்கு. மூளையை எப்படி இந்த மியூசிக் அப்படியே ஆட்கொள்கிறது என்பதை கவனிப்பதற்கு தான் இதுவரைக்கும் வந்திருக்கோம். இந்த மூளை என்ன செய்யுது? ஒரு விஷயத்துல ஒரே நேரத்துல நாடாமலேயே பல விஷயங்களை உள்ளே இழுத்துக் கொள்கிறது என்பதை விளக்குவதற்கு தான் இந்த உதாரணங்கள். உதாரணம் பாருங்க, ஒருத்தர் மாம்பழம் வாங்கிட்டு வர்றாரு. மாம்பழத்தை தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. மாம்பழத்துக்குள்ள இருக்க வண்டு என்ன செய்யும்? தன்னால வீட்டுக்குள்ள வந்துடும். ஒருத்தர் குதிரைய உள்ள வாழ் குதிரையை கூப்பிட்டா, குதிரையை கூப்பிட்டு கதவை மூடிட்டா ஒரே ஈ கூப்பிட்டாரா உள்ள அப்படின்னா, குதிரையை கூப்பிட்டாரு, அந்த குதிரை மேல ஈ உட்காந்துருச்சு, ஈ உட்காந்துருச்சு, உள்ள ஈ வந்துருச்சு. இதே போன்றுதான் மனிதன் என்ன நினைக்கிறான்? சினிமா பாட்டு கேட்கலாம். மனிதன் என்ன நினைக்கிறான்? மியூசிக் கேட்கலாம் நினைக்கிறான்.
ஆனால் அவனை அறியாமல் பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறான். அவன் நினைக்கிறான் சினிமா பாட்டு தானே கேட்கிறோம், ஆனால் அவனை அறியாமல் அவனுடைய மூளைக்குள் பல கெட்ட எண்ணங்கள் குடிகொண்டு விடுகிறது. இதை நாம் விளங்குறதே இல்லை. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏன் இப்படி ஆனேன், நான் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு இல்ல, இந்த சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்ததுல அதுதான். எதையோ பறிமுறுத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கானே, அத்தா அம்மா சொல் பேச்சு கேட்கறதே இல்லையே, ஏன் இப்படி ஆனா என் பையன்? ஒண்ணுமே புரியல. அந்த 10th படிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். காலேஜுக்கு போனா திடீர்னு அப்படியே கெட்டு போனா. அந்த செல்போனை கையில கொடுத்தோம், அதோடு கெட்டு போயிட்டா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால கேட்டு போயிடுவான். இது உள்ளே வரும் பொழுது, இந்த பாடல்கள் உள்ளே வரும் பொழுது, இந்த மியூசிக் உள்ளே செல்லும் பொழுது அவனை அறியாமல் பல கெட்ட பழக்கங்களும் சேர்ந்து அவருடைய மூளைக்குள் சென்று விடுகிறது. எந்த அளவிற்கு ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள் என்றால், கணியத்திற்குரியவர்களே, ஆங்கில பாடல்களை ஆய்வு செஞ்சு எழுதுறதுலாம் சில விஷயங்களை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ஒரு ஆங்கில பாட்டு மியூசிக் அப்படியே நிறைந்த பாட்டு, அது என்ன வருதுன்னா என்ஜாய் யுவர் லைஃப். அது வேற மாதிரி, இப்ப புரியுற மாதிரி இந்த வார்த்தையை சொல்றேன், அது இங்கிலீஷ்ல ஒரு மாதிரியா இருக்கும். இந்த பாட்டை யார் மியூசிக்குடன் தொடர்ந்து கேட்கறது நல்லா இருக்கு. என்ஜாய் யுவர் லைஃப்ன்ற பாட்டை கேட்டவன் ஃபுல்லா ஊதாரியாக ஆகிவிட்டான் ஆய்வு சொல்கிறது. அவ்வளவுதான். படிப்புல எந்த இதுவும் அக்கறை இல்லையே, என்ஜாய் யுவர் லைஃப். நீ உன் வாழ்க்கையை அனுபவி, நல்ல ஜாலியா இரு. என்ஜாய் யுவர் செல்ஃப்னு கூட ஒரு பாட்டு எடுத்துக்கலாம். நீ ஒன்ன பாரு, நீ நல்லா இரு போதும். அத்தா அம்மா கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு பீஸ், எதுவுமே அவனுக்கு தெரியும். என்ஜாய் யுவர் செல்ஃப், நீ ஜாலியா இரு, நீ நல்லா இரு. இந்த பாட்டை கேட்டு கேட்டு ஜாலியா இருக்கணும்னு நினைச்சான். எப்பவும் ஜாலியா இருக்கணும், அங்க சுத்தணும், இங்க சுத்தணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை வாங்கணும், இதை வேணும். அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டாலுங்கிறதால நான் பெரிய பைக்ல போகணும், அத்தா எவ்வளவு கஷ்டம் பரவாயில்ல. என்ஜாய் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் செல்ஃப். ஆராய்ச்சி எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால், ஒரு பாட்டு இப்படி எடுத்திருக்கான், என்னன்னா கில் யுவர் டேட். என்ன அர்த்தம்? தகப்பனை கொன்று விடு. அந்த பாட்டை கேட்டா அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாடலை கேட்ட பிறகு, நான் சாதாரணமாக சொல்லவில்லை, ஆய்வு கட்டுரை சொல்கிறது, இந்த பாடலை யாரெல்லாம் கேட்டார்களோ அந்த வாலிபர்கள் தந்தையின் எதிரியாக மாறியது மட்டுமல்ல, பல வாலிபர்கள் தந்தையை கொலை செய்து விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் அந்த பாடலை கேட்டான், அவ்வளவுதான். ஆனால் அவனுக்குள் பல கெட்ட எண்ணங்களை அது பூத்தி விட்டது. பெரிய தவறா தெரியல. இன்னொரு பாடல் இருக்கிறது, என்ன தெரியுங்களா? ஹேட் யுவர் மோம், உன்னுடைய தாயை வெறு. ஏன் அந்த இசையோட சேர்ந்து இந்த பாடலை கேட்டு, தமிழ்ல கூட கொலை சில பேர் சொல்லிட்டே இருந்தான், பல பேரை கொலை பண்ணிருப்பாங்களாம். இப்படி ஏதோ நம்மை அறியாமல் பல பாடல்களை கேட்டு கேட்டு பெரும் பெரும் பாவங்கள் கூட அசால்ட் ஆயிரும். காதல் பாடல், ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறாங்க? காதலால் ஏற்பட்ட தற்கொலைகள். எத்தனை பெண்கள் தற்கொலை செய்து மாண்டு விட்டார்கள். மேல குதிச்சிருச்சு, எங்க போயிருச்சு, கடல்ல போய் குதிச்சுட்டான். எத்தனை மரணங்கள், எத்தனை மரணங்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சினிமா, பாடல், மயக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவது, கெட்ட செயல்களை செய்ய தூண்டுவது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாடல்லாம் என்ன சும்மா பாவம் கேட்டுக்கிட்டு இருக்கட்டும், சினிமா தானே. கண்ணியத்துக்குரியவர்களே, வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ல வரவங்களை தெருல வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த சினிமாவும் பாடலும் எங்க வந்துச்சு? பெட்ரூம்ல டிவி போட்டு பிள்ளைங்களை கேளுங்க. டிவி எங்க இருக்கு? பெட்ரூம்ல இருக்கு. சினிமா எங்க இருக்கு? பெட்ரூம்ல இருக்கு. மியூசிக் எங்க இருக்கு? பெட்ரூம்ல இருக்கு. ஆனால் நல்லவர்கள் வீடு தேடி வரட்டும், வெளியில சினிமாவும் பாடலும் மியூசிக்கும் நம்முடைய பெட்ரூம் வரைக்கும் வந்துருது. கண்ணியத்திற்குரியவர்களே, கொலை செய்ய தூண்டக்கூடியது மியூசிக். சொன்ன இல்லையா? கில் யுவர் டேட்ங்கிற பாடலை கேட்டவன் கொலை செய்து விட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த பாடலை கேட்டு கேட்டு சில வாலிபர்கள் சொன்னாங்களா மருத்துவர்கிட்ட போய், எனக்கு என்னன்னு தெரியல, எங்க அத்தாவை பார்த்தாலே கோவம் வருது, எங்க அத்தாவை அடிச்சிடலாமான்னு தோணுது, என்னன்னு பார்த்தா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். கண்ணியத்திற்குரியவர்களே, எதிரி என்ன நினைக்கிறானோ அதை பாடலின் மூலமாக சாதிக்கிறான்னு எழுதுறாங்க. நான் ஒருத்தரை கெடுக்கணும்னு வைங்களேன், ஒன்னும் பண்ண தேவையில்லை, மியூசிக்கு அடிமையாகிட்டா போதுமா, தன்னால கெட்டுருவான். மியூசிக்கு அடிமையாகிட்டா போதும், தன்னால. நம்ம பாக்குறோமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணுமா, அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, அது போட்டா கொஞ்சம் மகிழ்ச்சி.
இன்னொரு மியூசிக் இருக்கு. அவன் அப்படியே கவலையில ஆழ்த்துருமா, கவலையில ஆழ்த்துறதுக்குன்னு ஒரு மியூசிக். அப்படியே அந்த மியூசிக் கேட்டாலே அவனுக்கு தன்னால கவலை. கணியத்துக்குரிய ஒருத்தன் நோஞ்ச மாதிரி இருப்பான், அவனை பலசாலி மாதிரி காமிக்கணுமா, அதுக்கு ஒரு மியூசிக். அதை கேட்டாலே என்னமோ குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி ஆயிடும். என்ன அந்த மியூசிக் பண்ற வேலை சாதாரணமா நினைக்க கூடாது. அப்படியே அவனை ஆட வைக்குதே மியூசிக் கேட்கும்போது, தன்னால அவன் காண்டி ஆடுறான், கையாட பஸ்ல போய்கிட்டே இருப்பான், ஆட விட்டா தன்னால தாளம் போட ஆரம்பிச்சான். இவ்வளவு ஆட்டம் ஆட வைக்கிறது மியூசிக் சாதாரணமான விஷயம் அல்ல. கணியத்திற்குரியவர்களே, அந்த இசையை கேட்க கேட்க எந்த அளவிற்கு மோசமாக செய்கின்றான் என்றால், பெண்களின் மீது உள்ள மோகத்தை இந்த மியூசிக் தூண்டுகிறது. அசிங்கமான, ஆபாசமான, மோசமான செயல்களை, காம வெறியை இளைஞர்களுக்கு இதுதான் இந்த மியூசிக் தூண்டுகிறது. ஆனா இப்படிப்பட்ட மியூசிக்க நம்ம எப்படி வச்சிருக்கோம்? அசால்ட்டா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 15 விஷயங்கள் என்னுடைய சமுதாயம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அழிவு வந்துவிடும். அந்த 15 விஷயத்துல ஒண்ணு சொன்னாங்க, உத்துஹிதத்தில் கீனாத்து வல் மகாசிஃபு, பாடலிகளும் இசை கருவிகளும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு விட்டால் அழிவு தொடங்கிவிடும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் கேட்க வேண்டிய ஒரு ஹதீஸ் என்ன தெரியுங்களா? புஇஸ்து லிகஸ்ரில் மஸாமீர், இசை கருவிகளை உடைப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு ஹதீஸ்ல வருது, ரொம்ப ஆச்சரியம். நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம்ல, மூளை அப்படியே கெடுத்துரும், அவனை அறியாமலே அவன் கெட்டு போகி விடுவான் மியூசிக் கேட்கிறவனு. ஹதீஸ்ல எவ்வளவு அழகான சொல்றாங்க பாருங்க. அல் கினாஉ துன்பித்துன் நிஃபாக், இந்த பாடல்களும் மியூசிக்குகளும் இதயத்தில் அப்படியே நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தையே வெறுக்க ஆரம்பிச்சுவான். அத ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க பாருங்க. கமா இம்பித்துல் மாஉல் பக்ல, வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய மழை தண்ணீர் எப்படி பூமியிலே தாவரங்களை வளரச் செய்கிறதோ, இதே போன்று தான் மியூசிக், இசை இதயத்தில் இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பை வளரச் செய்யும். சாதாரணமான விஷயம் அல்ல. சஹாபாக்கள் எவ்வளவு கேள்வியா இருந்தாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அபூதாவுதே வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டே இருக்காங்க. அவருடைய மாணவர் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூட இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு மியூசிக் சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதாங்க. காது ரெண்டையும் பொத்திக்கிட்டு வேகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. காது ரெண்டையும் இறுக்கமா பொத்திக்கிட்டாங்க. ரொம்ப தூரம் வந்த பிறகு கேட்கிறாங்க, நாஃபியே அந்த இசை சத்தம் வருகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, இப்ப வரல. கையை எடுத்துட்டு சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு இடத்துல இப்படி போய்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல இப்படிதான் மியூசிக் சத்தம் வந்துச்சு. நான் செய்ததை போன்றே நபி அவர்களும் செய்தார். ஆனா இன்னைக்கு எவ்வளவு அசால்ட்டு தெரியுங்களா? சொல்கின்றேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். ஒரு பயான ஆரம்பிச்சா பயானுடைய ஸ்டார்டிங்ல கூட மியூசிக். கிராத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மியூசிக். ஒரு நல்ல காரியம், ஒரு குழந்தைகளுக்கு பென்சிலை கொடுக்கறது, பேனாவை கொடுக்கறது, பிரைஸை கொடுக்கறது, அந்த காட்சியை அப்படியே சும்மா பத்தாத ஒரு நல்ல காரியம், ஏழைகளுக்கு உதவுறத கூட அப்படியே மியூசிக்கோட இருக்கும். அப்படியே பெரிய ஹீரோ நடிப்பு. சில பேர் நடந்து ஆபீஸுக்கு போயிட்டு அங்கிருந்து நடந்து வெளியில வந்தாங்க, அதை அப்படியே ஸ்லோ மோஷன் ஆக்கி ஒரு மியூசிக்கை செட் பண்ணி. என்ன கணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மியூசிக், இசை நயவஞ்சகத்தனத்தை உண்டாக்கும். ஆனா இன்னைக்கு அசால்ட், இது தவறு என்று சொல்வதற்கு கூட ஆள் இல்லாம போயிட்டாங்க. அதுதான் வருத்தம். தவறை தவறு என்று நினைக்க வேண்டும். பல தவறுகள் இருக்கிறது, தவறுன்னு கூட நினைக்கிறது. இந்த மியூசிக் அந்த லெவல்ல தான் போயிருக்கு. கணியத்திற்குரியவர்கள், எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் இதை விட்டு தடுக்காவிட்டால் நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விடுவார், இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுவார்கள். அவர்களுடைய வளர்ச்சி அடைய வேண்டிய மூளையை அது பல கெட்ட விஷயங்களை நிரப்பி கெடுத்துவிடும். அவங்களுக்கு தெரியாது நாம எப்படி கெட்டு போனோம், அவங்களுக்கே உணர்ச்சி இருக்காது, கெட்டு போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அவர்கள் கேட்ட அந்த மியூசிக் பாடல். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இளைய சமுதாயத்தினர்கள் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து வாலிபர்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த காதல இதை போடுறத முதல் எடுங்க. இதுல எவ்வளவு பெரிய விளைவுகள்லாம் இருக்கு தெரியுங்களா? கர்ப்பிணி பெண்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பிறக்கின்ற பல குழந்தைகளுக்கு காது செவிடு. கர்ப்பிணி பெண்கள் டிவியை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பார்வை குறைவு.
அந்த மியூசிக்கை போட்டு கும்மு கும்முன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. ஏன் குழந்தை இப்ப பார்த்தா ஒரு முகல்லால மூளை வளர்ச்சி குன்றிய நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைங்க. ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு எல்லாம் என்ன காரணம்? கணியத்திற்குரியவர்களே, உண்மை ஆராய்ச்சி மட்டுமல்ல, உண்மை நடந்துகிட்டே இருக்கு. நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம், மேடையில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு உளுந்து ஹார்ட் அட்டாக்ல மூத்த போறான். செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். என்னன்னு நீங்க ஏன் மூத்த போறான்னு பாருங்க. அந்த மியூசிக் சப்தம், அந்த சப்தத்துல நைட்டு ஃபுல்லா 11 மணி வரைக்கும் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் மறுநாள் காலையிலக்குள்ள அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. காரணம், அந்த இசை கருவிகள் அவருடைய மூளையையும் இதயத்தையும் தாக்கிவிட்டது. அழகார சொல்லிட்டாங்களே, அது இதயத்தில் நயவஞ்சகத்தனத்தை இதயத்தில் வளர்க்கிறது. இதயத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை இதை விட்டு தவிர்ந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.